இன்றைய சிந்தனை துளிகள். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்காதீர்கள். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவை நிச்சயம் மாறும். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி இடங்களை பொறுத்ததல்ல, மாறாக நாம் தேர்ந்தெடுக்கும் நண்பர்களை பொறுத்தே அமைகிறது. எல்லாவற்றையும் ஒரு நாள் இழப்போம் என்று உறுதியாக நம்பியவன் எந்த இழப்பையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறுவான். வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும்போது எல்லாம் சில காலம்தான், இதுவும் கடந்து போகும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கற்றல், ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய அனுபவம். கடந்து போனதை குறித்து கவலைப்படாமல் நிகழ்காலத்தை முழுமையாக வாழுங்கள். நாளை என்பது நிச்சயமற்றது, இன்றுதான் நம் கையில். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு முன்னே அலாவுதீன் ஏடி என் பிளாக். வணக்கம், இது உங்கள் அலாவுதீன் ஏடி என் பிளாக். இந்த வீடியோவில் நான் ஒரு புதிய கவிதையை உங்களுக்காக படைத்துள்ளேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. உன் விழியே என் விடியலில் ஒளி, உன் அணைப்பில் அதுவே இரவின் மதி. உன் முத்தமே நான் உண்ணும் உணவு, என் அன்பே நீயே என் வாழ்வு. உன் மார்பே நான் உறங்கும் மஞ்சம், உன் அங்கமே நான் உடுத்தும் உடை. உன் பிம்பமே என் தேடலின் பசி, உன் குரலே நான் ரசிக்கும் இசை. உன் கொஞ்சலே நான் விரும்பும் உடல், உன் அன்பே என்னை ஆளும் உணர்வு. நீ இன்றி நான் உண்டோ, யாருக்கு நன்றி சொல்வேன்? என்னை உன்னிடம் காண்பித்த பரிதிக்கா, உன் மூச்சையும் குரலையும் தந்த காற்றுக்கா, உன் காதலை என்னோடு பகிர்ந்த உணர்வுக்கா, நாம் சேர விரும்பிய நம் இரு இதயத்திற்கா, யாருக்கு நன்றி சொல்ல? யாவருக்கும் நன்றியே. மறுஜென்மம் உண்டோ நானறியேன் அன்பே, இருந்தாலுண்டோ அதுவும் உன்னுடன் தானே உயிரே. என் அன்பே நீயே என் வாழ்வு, அன்பே நீதானே, அன்பே நீதானே. எந்தன் ஆழ்மனம் ஊரிடும் செந்தேனே, உன்குணம் அறிந்துளம் தந்தேனே. உயிர் ஒன்றிய காதல தென்பேனே. அன்பே அன்பால் உந்தன் பண்பாலே, காதல் ஆளுமை படித்தாய் என்பாலே. தொன்மர புயர்ந்த தென்பாலே போல துலங்குவாய் நீ என் கண்போலே. அன்பே தேனடா உன் பெயர், யார பேர் கேட்க தெருவினில் சொன்னாலும் பூரிப்பேன். ஊனுயிர் வாடிடச் சோர்ந்தாலும் நினைவின் உள்ளம் ஊர்ந்திட ஆர்ந்தெழுவேன். என்னடா உனை நான் மறப்பேனோ, காதல் ஏதிலி எனவரம் துறப்பேனோ. உன்னுரு மனத்தில் மலர்ந்திருக்கும் மன்னா, உடல் உள்ள நாள் வரை மணந்திருக்கும். அன்பே பார்ப்பதும் கேட்பதும் அணைப்பதுமே காதல் பாடன நினைப்பதும் குணமளவே. நீர்த்திரை விழியுறச் சுற்றிடுவோம், அந்த நினைவினில் வாழ்தலும் வெற்றியடா. எலும்பினில் ஊறி இரத்தத்திலே இதயம் ஏய்ந்தே இசைத்திடும் வித்தனவே. சிலம்பிடும் உணர்வுன் காதலிலே திளைத்தால் செத்திடும் நிலையிலும் நோதலிலேன். அன்பே உயிர் அன்பே. இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் கமெண்ட் செய்யவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் தட்டவும். அடக்கணம் நீயே, அறிவுக்கு அடையாளம் நீயே, அடக்கத்தின் ஆழம் நீயே, அன்பின் முழு வடிவம் நீயே. மாந்தளிர் போல் மேனி கொண்டவளே, மான்விழியே மதிவதனமே, குரல் சொல்லும் நல்லியல்புகள் கொண்டவளே, தமிழின் உயிரெழுத்தாய் உதித்தவளே. சங்க தமிழின் சாரம் நீயே, செம்மொழியின் சிறப்பு நீயே, இலக்கண பிழையின்றி வாழ்பவளே, இலக்கிய பூவாய் மலர்ந்தவளே. கற்பின் கனலாய் ஒளிர்வாய், நற்பண்புகளின் பிறப்பிடமாய் திகழ்வாய். பேச்சிலும் செயலிலும் தூய்மை கொண்டவளே, பெண்மைக்கு பெருமை சேர்ப்பவளே. ஊரறிய உத்தமி நீயே, உள்ளத்திலே உண்மை கொண்டவளே. நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு நான்கும் அமையப்பெற்ற நங்கையே. தாய் போல் அன்பும் தங்கை போல் பாசமும் தோழி போல் தோளாய் நிற்பவளே. தலைமுறை கடந்தும் வாழும் நீதியே, தமிழரின் தலை சிறந்த மகளே. ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் அச்சாணி. அவள் ஒரு தாயாக இருக்கும்போது தனது குழந்தைகளுக்கு வாழ்வின் முதல் ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் திகழ்கிறாள். குழந்தைகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதிலும் அவர்களை அன்புடன் அரவணைத்து வளர்ப்பதிலும் அவள் அளவற்ற பொறுமையையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகிறாள். தூக்கமற்ற இரவுகள், குழந்தைகளின் காய்ச்சல், அவர்களின் வருங்காலம் பற்றிய கவலைகள் என அனைத்திலும் தாயின் சேவை ஈடு இணையற்றது. சகோதரியாக அவள் தனது உடன்பிறப்புகளுக்கு ஒரு நல்ல தோழியாகவும் ஆதரவாளராகவும் இருக்கிறாள். ஆண் பிள்ளைக்கோ அல்லது பெண் பிள்ளைக்கோ அவள் ஒரு நம்பிக்கைக்குரிய தோள்பட்டையாகவும் வழிகாட்டியாகவும் செயல்படுகிறாள். குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகளை தணிப்பதிலும் அனைவரையும் அரவணைத்து செல்வதிலும் அவளின் பொறுமை பெரிதும் உதவுகிறது. ஒரு மனைவியாக அவள் தனது கணவனுக்கு வாழ்நாள் முழுவதும் துணை நிற்கிறாள். குடும்பத்தின் இன்பத்திலும் துன்பத்திலும் சரிசமமாக பங்கெடுத்து குடும்பத்தை வழிநடத்துகிறாள். அவளின் அன்பு, அரவணைப்பு மற்றும் புரிதல் ஒரு குடும்பம் சீராக செயல்பட அத்தியாவசியமானவை. குடும்பத்தின் நலனுக்காக தனது தனிப்பட்ட விருப்பங்களையும் தியாகம் செய்ய அவள் தயங்குவதில்லை.
மகளாக அவள் தனது பெற்றோர்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறாள். பெற்றோர்களின் முதுமை காலத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை கவனித்துக் கொள்கிறாள். பெற்றோர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதிலும் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதிலும் அவள் அக்கறை கொள்கிறாள். பொதுவாகவே பெண்ணின் சிறப்பு அவளின் பொறுமை, சேவை மற்றும் தியாகத்தில் அடங்கியுள்ளது. சமுதாயத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் அவள் தனது அன்பையும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுத்து குடும்பத்தையும் சமூகத்தையும் வலுப்படுத்துகிறாள். ஒரு பெண்ணின்றி எந்த குடும்பமும் இல்லை, சமுதாயமும் இல்லை. அவளின் இந்த பங்களிப்புகளால் தான் மனிதகுலம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. Daniel Song, der Aladina och YouTube. En vi lager netten vlogs, Daniel Vlogs. Prioriterer da like, share, comment, subscribe maraval. Pliga contatta bum yemen video. Parte Mike, nan Daniel Song. Canter I Latin 9 Putting a choo-choo, yang the rocket